இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்ணுறது பைமோட் இ ஷாப்பிங். இந்த ஆப்பில் வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம் எல்லாமே வீட்டிலேருந்தே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. மந்த்லி டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த சம் என்னன்னா நம்ம பிட்மாஸ் ரூல்ஸ் படி இதை நம்ம சால்வ் பண்ண போறோம். பிட்மாஸ் ரூல்ஸ் படி ஃபர்ஸ்ட் என்னன்னா பிராக்கெட்டை சால்வ் பண்ண, இங்க பிராக்கெட் எதுவும் கிடையாது. அடுத்து இண்டிசஸ் சொல்லும்போது என்ன பவர்ஸ் இருக்கு, ஆனா வந்து அது எக்ஸ்ல இருக்கு, அதை நம்ம சால்வ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்ன, இங்க டிவிஷன் பாக்குறோம், டிவிஷன் இங்கேயும் கிடையாது. இப்போ டிவிஷன் அடுத்து நெக்ஸ்ட் என்னதுன்னா மல்டிபிள். இப்போ மல்டிபிள் எடுக்கும்போது இந்த இடத்துல ரெண்டு இடத்துல மல்டிபிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். 55 வந்து 45 நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். 25க்கு 5 பேலன்ஸ் 2. அடுத்து 5 25 2 கூடணும் 27. அடுத்து 4 5 20 0 பேலன்ஸ் 2. அடுத்து 4 5 20 22. 5 7 4 2 என்னன்னா 2475. அடுத்து நம்ம இதை மல்டிபிள் பண்ணும்போது என்னன்னா 15 × 12 என்னன்னா 2 10க்கு 0 பேலன்ஸ் 1. அடுத்து 2 3. அடுத்து 5 1 8 1 180. இதோட ஆன்சர் 180. இதை அப்படியே நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இப்போ 205 மைனஸ் இதோட நம்ம இதை மல்டிபிள் பண்ண நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 180 ஈக்குவல் என்ன x². இப்போ நம்ம எக்ஸ் தேவை. இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன பிட்மாஸ் ரூல்ஸ் படி அடுத்து நெக்ஸ்ட் நம்ம ப்ளஸ் பண்ணுவோம். ப்ளஸ் பண்ணும்போது ரெண்டுமே ப்ளஸ்ஸா இருக்கா, ப்ளஸ் பண்ணிக்க. இப்போ 2475 வந்து 205 நம்ம ப்ளஸ் பண்ணும்போது 0 பேலன்ஸ் 1 8 6 2. இப்போ என்ன 2680 இங்க மைனஸ் 180 ஈக்குவல் என்னதுன்னா x². இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணும்போது 2680ல 180 கழிக்க சொல்லியிருக்கேன். கழிச்சா என்ன 2500 ஈக்குவல் என்ன x². இப்போ வந்து இந்த x² ஈக்குவல் டு 2500 இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, இப்போ x² ஈக்குவல் டு என்ன 2500 எப்படி நம்ம ஸ்கொயரா எழுதிக்கலாம்னா, இப்போ நம்ம 2500 இருக்கா, இது எப்படி எழுதிக்கலாம் 5 25. இப்போ 5 அடுத்து 2 0 0 அப்படின்னா 50 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ 2500 வந்து 50 ஸ்கொயர் பண்ண நமக்கு 2500 கிடைக்கும். இப்போ 50 ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு. x ஈக்குவல் டு 50. இப்போ எக்ஸோட வேல்யூ 50. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம இந்த செகண்ட் சம் என்னன்னா பிட்மாஸ் ரூல்ஸ் படி நம்ம சால்வ் பண்ணும்போது பிராக்கெட் எதுவும் கிடையாது. அடுத்து இண்டிசஸ் பவர்ஸ் இருக்கு, அது எக்ஸ்ல இருக்கு, அதையும் நம்ம சால்வ் பண்ண முடியாது. அடுத்து நெக்ஸ்ட் என்னன்னா டிவிஷன் என்ன இங்க இருக்கு. இப்ப டிவிஷன் நம்ம சொல்லும்போது என்னன்னா இந்த 3 வந்து என்னன்னா 13 டிவைட் பண்ண சொல்றாங்க. இப்ப 3 13 டிவைட் பண்ண முடியாது, நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்ப என்னன்னா இந்த இடத்துல நம்ம 65 இன்ட்டு 3/13 பிளஸ் 67 மைனஸ் x² ஈக்குவல் என்னதுன்னா இங்க வந்து டிவிஷன் மறுபடியும் இங்க டிவிஷன் இருக்கா. இப்ப 81 வந்து என்னன்னா 9 டிவைட் பண்ண சொல்றாங்க. இப்போ ஒரு 9 9 99 81. இப்போ என்னன்னா 9/1 9. இப்போ 81 வந்து 9 நம்ம டிவைட் பண்ணும்போது 9 இன்ட்டு 2. இப்போ என்ன டிவிஷன் பண்ணியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் மல்டிபிள் சொல்லும்போது மல்டிபிள் எங்க இருக்குன்னா இந்த இடத்துல இங்க மல்டிபிள் இருக்கு. ஏன்னா 65 வந்து 3/13 மல்டிபிள் பண்ண சொல்றாங்க. அதே போல 9 வந்து 2 மல்டிபிள் பண்ண. நம்ம இதை சால்வ் பண்ணும்போது என்னதுன்னா இங்க நம்ம வந்து 13 நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பண்ணும்போது என்ன இங்க டினாமினேட்டர் நம்பர் இருக்கும்போது நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். அப்பனா 13 13. இப்போ என்ன இங்க வந்து 5 13 65. இப்போ 5 13. 13 வந்து நம்ம 5 பெருக்கும்போது 5 15 5 பேலன்ஸ் 1 ஒரு 5 5 65. இப்போ 5 13 65. இப்போ பேலன்ஸ் இங்க என்ன இருக்கு 5 × 3 5 15 பிளஸ் அடுத்து 67 மைனஸ் x² எழுதிட்டு என்னன்னா இங்க 9 2 18. இப்போ நமக்கு தேவை என்னன்னா x² தான் தேவை. இப்போ இதை நம்ம பிளஸ் பண்ணும்போது 67 வந்து 15 பிளஸ் பண்றோம். 12க்கு 2 பேலன்ஸ் 1 6 7 8 82. 82 மைனஸ் x² ஈக்குவல் என்ன 18. நம்ம தான் x² தான் தேவை, x தான் தேவை. இப்பனா இந்த 82 பிளஸ் ஆர்க்கு ஈக்குவலா கரெஸ்ட் பண்ணும்போது மைனஸ் ஆயிரும். என்னன்னா மைனஸ் x² ஈக்குவல் என்ன 18. இந்த பிளஸ் 82 ஈக்குவலா கரெஸ்ட் பண்ணும்போது மைனஸ் 82 ஆயிரு. என்னன்னா மைனஸ் x² ஈக்குவல் என்ன இப்ப நம்ம மைனஸ் பண்ண சொல்றாங்க. இப்ப 82ல 18 மைனஸ் பண்ணணும். இப்ப மைனஸ் பண்ண என்னதுன்னா 64. இப்ப 82ல 18 மைனஸ் பண்ணும்போது இங்க 7 பேலன்ஸ் 2 12ல 8 மைனஸ் பண்ண 4 7 1 மைனஸ் 6. இப்ப 64. இங்க மைனஸ் இருக்கா, பெரிய நம்பருக்கான சிம்பிள் வந்து மைனஸ். இப்ப மைனஸ் கேன்சல். இப்ப x² ஈக்குவல் டு 64. இப்ப x² ஈக்குவல் டு என்ன 64 எப்படி எழுதிக்கலாம் 8 ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஏன்னா 8 8 64. இப்ப நான் ஸ்கொயர் கேன்சல். இப்ப x ஈக்குவல் டு என்ன 8. இப்ப x ஓட வேல்யூ 8. மூணாவது கொஸ்டின் நம்ம இங்க சால்வ் பண்ணும்போது என்னதுன்னா பிட்மாஸ் ரூல்ஸ் படி சால்வ் பண்ண போறோம். பிட்மாஸ் ரூல்ஸ் படி ஃபர்ஸ்ட் பிராக்கெட் எதுவுமே கிடையாது. அடுத்து இண்டிசஸ் வந்து எக்ஸ்ல தான் ஸ்கொயர் இருக்கு, அதையும் நம்ம சால்வ் பண்ண முடியாது. அடுத்து நெக்ஸ்ட் டிவிஷன் எடுத்துக்கிறோம். டிவிஷன் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. இப்போ இந்த 56 வந்து நம்ம 14 டிவைட் பண்ணணும். ஒரு 14 14 4 14 56. இப்போ என்ன இப்போ 56 வந்து 14 டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்னது 4 இன்ட்டு 4 மைனஸ் 316 பிளஸ் x² ஈக்குவல் டு என்னது 100. இப்போ என்ன அடுத்து என்ன பிட்மாஸ் ரூல்ஸ் படி அடுத்து நெக்ஸ்ட் மல்டிபிள் தான் பண்ணணும். மல்டிபிள் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. 4 இங்கே 16 மைனஸ் 316 பிளஸ் x²
ஈக்குவல் டு 100. இப்போ வந்து என்னன்னா நம்ம இங்க 316ல 16 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குன்னா -300. அடுத்து பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 100. இப்போ என்னன்னா நம்ம எக்ஸ் தான் தேவை, எக்ஸ் ஸ்கொயர் வச்சுட்டு 100 இங்க -300 ஈக்குவல கிராஸ் பண்ணும்போது +300 ஆயிரும். +300 எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் என்னதுன்னா 400. ஏன்னா 100ஓட 300 பிளஸ் பண்ணா 400. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் 400 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 20 × 20ன்னு எழுதிக்கலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் 20 ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல். இப்போ எக்ஸ் ஈக்குவல் என்னதுன்னு 20. இப்போ எக்ஸோட வேல்யூ 20.